ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீயே ஒளி. நம்ம இன்றைக்கி 11th பாலிட்டியில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தொகுதி வரையறை, அதாவது மக்கள் தொகையோட பேஸில் தான் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு தொகுதிகள் வரையறுக்கப்படுது. அது 4 சட்டங்கள் இயற்றியிருக்காங்க தொகுதி வரையறைக்கு. அது என்னென்ன அப்படின்னா, முதல் வரையறை ஆணைய சட்டம் 1952, இரண்டாவது வரையறை ஆணைய சட்டம் 1963, மூன்றாவது வரையறை சட்டம் 1973, நான்காவது வரையறை சட்டம் 2002. ரெண்டாவது மூன்றாவதும் ஞாபகம் வச்சுக்கலாம். 1963, 73. முதல் வரையறை ஆணைய சட்டம் 1952, நான்காவது வரையறை 2002. நெக்ஸ்ட்டு முதல் பொது தேர்தல் பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல் 1951, 52 டைமில் நடந்திருக்குங்க. முதலாவது மக்களவை தேர்தல் இதுதான். மொத்த 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி 364 இடம் பெற்று வெற்றி பெற்றிருக்கு. இது மொத்த வாக்குப்பதிவில் 45% பெற்றிருக்குதுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவது இடத்துல இருந்திருக்கு. இந்தியாவோட முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் பதவி ஏற்றிருக்காரு. மொத்த வாக்குப்பதிவு அந்த டைமில் எவ்வளோ நடந்துச்சு அப்படின்னா 67.6%ங்க. 54 கட்சி தேர்தலில் போட்டிகிட்ருக்கு. எத்தனை கட்சிகள்? 54 கட்சி போட்டிகிட்ருக்கு. இதெல்லாம் கூற்று காரணமில் கூட கொடுக்கலாங்க. ஏறத்தாழ 4 மாதங்கள் தேர்தல் நடந்திருக்கு. அக்டோபர் 25, 1951 பிப்ரவரி 21, 1952 வரைக்கும் தேர்தல் நடந்திருக்குங்க. தேங்க்யூ.